வெல்கம் டு கோல்டன் இன்டீரியர். நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆவடியில் இருக்க ஒரு சைட்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஃபுல் இன்டீரியர் தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு ஹாலு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிச்சன் பண்ணியிருக்கோம். இந்த கிச்சனில் கபோர்டு டபுள் கலர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் இது பிளெயின் பேஸ்கெட் அண்ட் கட்லரி 3 ஐட்டம் போட்டு கொடுத்துருக்கோம். இது வார்ட்ரோப் செட்டப்பு, ஃபுல்லாக ஓப்பன் டோர் டைப்பு. இது வந்து கஸ்டமர் வந்து இது வந்து கிச்சன் லேடிஸ் பர்பஸ்ன்றதுனால இதை டிவைட் பண்ணி 3 டோராக கீழே 3 டோர் மேலே 3 டோர் டிவைட் பண்ணி போட்டிருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லாஃப்ட் எல்லாமே உங்களுக்கு அவுட்டர் கவர் தான் பண்ணியிருக்கோம். இதுலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எஸ் இன்ச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 4 பக்கமும் டோரில் எள்ளு போட்டு தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பயப்பட வேண்டியது கிடையாது. உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாகவே இருக்கும். டோர் தொங்காது. இதில் ஃபுல்லாக பேஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே. ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் பீரோ டைப்பு. அதே மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்டர் கவர் டபுள் கலர் பண்ணியிருக்கோம். இதுவும் அதே பீரோ டைப் தான். இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்டு. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டோர் டைப்பு. இதில் ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் பார்க்குற மிரர் வச்சுருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் ஐட்டம் வச்சுக்கிற மாதிரி பொருள் பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே இதுக்கு கீழே வந்து சேர் போட்டு சிட் டவுன் பண்ணி மேக்கப் பண்ணிக்கிற மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஹாலில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ்டாக இதில் ஒரு பூஜா வித் டிவி யூனிட் மாதிரி கேட்டிருக்காங்க. பேக்ரவுண்ட் எம்டியாகவும் டிவி யூனிட் கேட்டிருக்காங்க. இதில் வந்து இது வந்து ஓப்பன் டோர் டைப்பு வித் கிளாஸ். இதில் வந்து ஷோ பீஸ் ஐட்டம், ஷோ கேஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இது பாக்ஸ் டைப்பு. இதில் ஸ்லாப் பார்ட்டிஷன் பண்ணி பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லைடிங்கு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே டிவி செட் பண்ணிவிட்டு இதிலேருந்து ஒயர் மேனேஜர் கொடுத்து செட்டாப் பாக்ஸு, டிவிடி பிளேயர் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் டோர் டைப்பு. இது பூஜா யூனிட். இந்த பூஜா யூனிட்ல கஸ்டமர் வந்து பெல்லு போட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ஸ்லாப் போட்டு டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட பூஜாவோட சின்ன சின்ன ஐட்டம்லாம் வச்சுக்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா G+1 ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது கிச்சன். நம்ம வந்து கீழே பார்த்த மாதிரி தான். கீழே வந்து நம்ம அதே மாதிரி மாடல் கிச்சன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதே சேம் பேட்டர்ன் தான் பண்ணியிருக்கோம். இதுலேயும் அதே மாதிரி ஓப்பன் டோர் டைப்பு. இது சிலிண்டர் பர்பஸு. இதில் பொருள் வச்சு எடுத்துக்கலாம். இது கட்லரி ஐட்டம். இது பிளெயின் பேஸ்கெட்டு. இது பிளெயின் பேஸ்கெட்டு. இதில் பெரிய பெரிய பாத்திரம் வச்சு எடுத்துக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இது ஒரு எக்ஸ்டென்ஷனாக கொடுத்துருக்காங்க. இதில் சின்ன சின்ன மசாலா டப்பாலாம் வச்சுக்கிற மாதிரி. இது பொருள் பெரிய பொருளுக்கு கீழேயும் சின்ன சின்ன பொருள் மேலேயும் வச்சுக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இந்த டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லாவே இவ்வளோ தூரம் ஓப்பன் பண்ணலாம். ஸோ தாராளமாக எந்த பிரச்சனையும் வராது. இது மாதிரி எஸ்எஸ் ஹேண்டில் தான் போட்டிருக்கோம், எஸ்எஸ் இன்ச்சஸ் தான் போட்டிருக்கோம். டோரோட 4 கார்னரில் எள்ளு போட்டு பேஸ்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கலண்டி வந்துடுது, அப்படியே ரிமூவ் ஆகி வந்ததுலாம் வராது. ஸோ எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் நீட்டாக இருக்கும். 10 இயர்ஸ் to 15 இயர்ஸ் வாரண்டி நல்லாவே வரும், பிரச்சனை வராது. இதே அவுட்டர் கவர் தான் பண்ணியிருக்கோம், டபுள் கலர்.
இந்த கலர் வெரைட்டி பார்த்தீங்கன்னா இதுல வந்து கோல்டு வித் டபுள்யூ பிளாக்னு சொல்லுவாங்க. இது சர்வீஸ் மார்பிள்ல பண்ணியிருக்கோம். அகைன் பெட்ரூம் அதே சேம் பேட்டர்ன் தான். அதே மாதிரி கீழே இருக்கிற மாதிரி பேரலல் டைப் தான், ஓப்பன் டோர் டைப்பு. இந்த ஓப்பன் டோர்ல அப்படியே அவுட்டர் கவர் பண்ணியிருக்கோம். இதுவும் பீரோ டைப் தான். ஸோ அந்த பீரோ டைப் தான் சிக்ஸுவல் பண்ணியிருக்கு டோரு. இதுவும் அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் கீழே பண்ண மாதிரி மேலேயும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி அவுட்டர் கவர் பண்ணி ஃபுல்லெல்லாம் ஸ்லாப் போட்டு, இது வந்து ஃபேஸ் பார்க்குற மிரர். அதே மாதிரி ஒரு ஸ்டூல் மாதிரி போட்டு சிட் டவுன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே பேட்டர்ன் தான். ஸோ இது பூஜா தனி கேபினாக கேட்டிருக்காங்க. ஸோ இது ஸ்பேசியஸ் ரொம்ப பெருசுன்றதுனால கஸ்டமர் வந்து காம்பேக்டாக இந்த இடத்துல கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓப்பன் டோர் டைப்பு. இப்போ ஃபைனலாக வந்து இந்த வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷோகேஸ் தான் நம்ம நீட்னஸாக நம்ம கொடுத்துருக்குறோம். நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட் நம்ம என்ன கொடுப்போமோ அதை நம்ம நீட்டாக கொடுத்துருக்கோம் பக்காவாக. ஸோ அதே தான் கஸ்டமர் வந்து இதில் 2 ட்ராயர் கேட்டிருந்தாங்க. இந்த 2 ட்ராயர் வந்து ஓப்பன் ஃபுல் ட்ராயரு, அதுக்கப்புறம் ஸ்லைடிங்கு. இது ஓப்பன் டோரு. இதில் வந்து சின்ன சின்ன பொருளெல்லாம் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து சின்ன சின்ன அவார்டு ரிவார்டு அந்த மாதிரி ஃபோட்டோ ஏதாவது சின்ன சின்ன ஃப்ரேம் இருந்ததுன்னா அது வச்சுக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் விசிபிலிட்டியாக தான் டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க அந்த நீடு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பக்காவாக உள்ள உட்டு கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரூ பண்ணி பக்காவாக உள்ள ஸ்க்ரூ பண்ணி பேஸ்ட் பண்ணி நீட்னஸ் பண்ணி ஃபுல்லாக இ சேனல் அண்ட் கிளாஸ். இது வந்து 4 mm to 5 mm வரைக்கும் கிளாஸ் வரும். ஸோ அதனால அந்த ஸ்லைடிங் போட்டால் தான் நமக்கு லைஃப் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஓப்பன் டோர் டைப்பு. அவ்வளோதான். இந்த டிக்குன்றது தான் நம்ம மேக்னெட்டிக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. இந்த ட்ராயரை நம்ம வந்து தாராளமாக திறந்து மூடுறதுக்கு யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பயப்பட வேண்டியது கிடையாது. நல்லாவே நீங்கள் திறக்கலாம் மூடலாம். ஸோ எண்ட் ஆஃப் த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம மார்பிள் ஃபினிஷில் பிவிசிலையும் சரி, அண்ட் தென் யூபிவிசியில் நிறைய பேர் கேட்குறாங்க பிளெயின் கலர்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வரைக்கும் ஒரு சில பிராண்டில் மட்டும்தான் பிளெயின் கலர்ஸ் வருது. மேட் ஃபினிஷ் தான் நிறைய கொண்டு வராங்க இப்போ யூபிவிசியில். பிவிசியில் மார்பிள்லேருந்து கிளாஸிலேருந்து ஹெவி டியூட்டிலேருந்து அதுக்கப்புறம் டெக்ஸ்சர் ப்ராடக்ட்டு எல்லாமே பேரலைஸ்டாக நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டமில் பண்ணிங்கன்னா யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாகவும் துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து நல்லாவே டஸ்ட்டு போட்டு நல்லா நீட்டாக துடைக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டஸ்ட்டு பட்டுச்சுன்னா ரப்பீஸ் துணி எடுத்து நீட்டாக துடைச்சிங்கன்னா ஸ்வைப் பண்ணிங்கன்னா எல்லாம் வந்துடும். ஸோ பயப்பட வேண்டியது கிடையாது. இதுலேயும் ஃபுல் எஸ்எஸ் இன்ச்சஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லைஃப் வந்து 10 வருஷன்றது 11, 12, 13 வருஷமாக நல்ல எக்ஸ்டென்ஷனாக வரும். ஸோ லைஃப் பிரச்சனை வராது. ஸோ உங்களுக்கு நீட்னஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.